முகச்சாடை எல்லாம் பிறக்காது. கடைசியில எதுவா மிருதங்கரை யோசிச்சுக்கிட்டு சிரிக்கிறானே. அப்ப போலாமா? அப்புறம் யூடியூப் சேனல் எடுக்கிறீங்களா? நல்லா எடுங்க. கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல. நீங்க காலை தூக்கும் போது விருட்டுன்னு எடுத்துருவாங்க. நல்லா எடுக்கட்டும். அதோட கேமரா க்ளோஸ். பட் கேட்டு பரிகல்ல பத்தி சொல்லுமா? உனக்கு கேட்டு பரிகல்ல பத்தி சொல்லுவா. கட்டிக்கிட்டு ஏற போதும். சத்தியமா 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 அப்படி அடிக்க கூடாது. ஏற்கனவே பெருத்து கிடக்குது. இதுலயே அடிச்சீங்கன்னா மேற்கொண்டு வீங்கிடாம. மொகரியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அண்ணனுக்கு ஆல்ரவுண்டுக்கு என்னமா இருக்கு? என்ன பாடுறீங்க? என்ன பாடுறீங்க? மத்த டான்ஸ்கார பிள்ளைல பாடுங்க. நான் வரேன், அப்படி பாடாதீங்க. வேற மாதிரி பாடுங்க. உண்மையிலே சொல்றேன். வச்சிக்கவா ஒண்ணா மட்டும் நெஞ்சுக்குள்ள அப்படி பாடு. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சே இல்ல. பஞ்சல உண்மை. பஞ்சமே பஞ்சமே. எப்படி போடுறாப்லையே? மைக் செட் பேர் என்ன? செல்வா. செய்யவாவா? செய்யவாங்காரு. ஏப்பா இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் மேடைக்கு வரணும். அவரு தெரிஞ்சுக்கிச்சு. மைக் செட் பேரை கூப்பிட்டா என்ன செய்யவான்னு கூப்பிடுறாப்ல. இந்தாரு செல்வா. அதான் பிரியப்படும் போது என்ன செல்வாவா? பேரெல்லாம் நல்லா இருக்கு. மைக் அசிங்கம் பேசுது. மைக் அசிங்கம் பேசுதா? நான் ஏன் ஆத்தான்னு பாடுறேன், ஏன் கோத்தான்னு இதுல கேக்குது. இப்ப எப்படி பாடு? இப்ப இதுல பாடி பாப்போம். அந்த மைக்க பாரு. ஹலோ 1 2 3 6 6 6. அது நல்லா இருக்கும். கோத்தா. மைக்ல பிரச்சனை இல்லம்மா. நீ ஊர்ல என்ன விளக்க மாத்தடி வாங்கி வைக்க போற பாத்துட்டு. வாயில தான் பிரச்சனை. வாயிலையா? ஏங்க என் வாய் சரியில்லையா? சாஜா சூப்பர் வாய். அதான் சொல்லுங்க. என்கிட்ட இந்த பெட்டியை வித்துட்டு போக போறேன். ஆத்தா ஆத்தரமா வரியா? பாத்தா பாத்தா பலே போரியா. அக்க பக்கம் யாரும் இல்ல. அல்லக்க பாபுலே. ஏய் ஆத்தா ஒரு முறை இருக்கு, பார்க்கட்டும். அண்ணன் முறை, அதனால இதை பார்த்தா தான் வாசிக்க முடியும். நீ எனக்கு என்ன மலை வேணும்? மரமும் இதை பாப்பியா? மாமியாக்குள்ள தானே மகள்கிட்ட இருக்கு. அப்படியா? அதனால ரெண்டும் ஒண்ணுதானே நினைக்கிறேன். நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். இல்ல ரெண்டும் ஒண்ணுதான்னு நினைக்கிறேன். நாடகம் வந்து இன்னைக்கு பெரிய நாடகம். சத்யவான் சாவுத்ரி என்ற இப்ப இருக்கிற ஆளுகளை ஏந்திரிச்சு கிளப்ப பாக்குறாங்க. பள்ளி திருமணமா? எனக்கு என்ன நாடகனே தெரியல. எப்பா நீ என்னடா சைடுல இருந்துகிட்டு வீடியோ எடுக்கிறியா? டே அங்கதான் ஏற்கனவே 2 கேமரா இருக்கு. இதை எடுக்காத. 3 கேமராமா? கேமராக்குள்ள அடங்காது. 3. அப்படியா? 3 கேமரா இருக்கு. இதுல இவன் வேற ஒரு பக்கம். அது எதை எடுக்கிற பாரு. நல்லா போ ரீல்ஸ் போட்ட என் குண்டிய பார்த்து.
அதனால வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்போ ஒரு கிளுகிழுப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி 2 ஜாம்பவான்கள். யார் அது? அவர்தான் கலைமாமணி ஏஆர் கண்ணன். ஓகே. கலை சுடர்மணி ஆர்பி ஹரிகரன். 2 பேரும் 2 மணியும் வந்திருக்காங்க. இந்த 2 கிரகமும் எதுக்கு இங்க வந்திருக்கு? ஹலோ, என்னம்மா கரகங்கிறியா? நடிக்கவா? அது வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மேடையில் என்னத்தாங்க நடிச்சு கிழிக்கிறாங்க? இல்ல, இந்த ஆர்பி ஹரிகரன் இருக்கு அப்படி இல்ல, அவரை பார்த்தோன்னே என்னைக்குமே எங்கேயும் நான் சாப்பிட போகவே மாட்டேன். இன்னைக்கு என் கிரகம் பசி கொடுமை போய் சாப்பிட உட்காந்தேன். ஏன்டா அந்த இடத்துக்கு போகணும்னு இருந்துச்சு எனக்கு. அதுக்குன்னு சாப்பாடை குறை சொல்லல, பரிமாறினவங்களை குறை சொல்லல. இந்த பரிமாறின ஆட்கள் யாரு? எங்க கூட்டத்தில் இருக்காங்களா? எங்க பரிமாறின ஆட்கள் மட்டும் கொஞ்சம் இருந்தால் முன்னாடி வாங்கலேன். அதில் ஒரு 2-3 பேர் ஹரிகரன் அவரை பார்த்தோன்னே நான் தான் உங்க ரசிகர், நான் தான் உங்க ரசிகர், காலையிலேருந்து உங்க இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னத்தை பார்த்தாங்களோ ஏற்கனவே அந்த ஆளு வர வர மண்டையில முளைச்சு கிடக்குறாப்புல. உலகத்தில் உள்ள அத்தனை மண்டகனமும் ஹரிகரன்கிட்ட தான் இருக்குது. இதுல வேற ரசிகர் ரசிகர்னு சொல்லவும் கையில பிடிக்க முடியல. பெருசா போய் சொல்லாத. அதான் சொல்லிட்டேன், நொழு கிடக்குன்னு. அப்புறம் என்னத்த முகரைய பாரு, முகரைய. ஆர்பி ஹரிகரை என்ன செஞ்சு கிழிச்சாருன்னு அவருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கீங்க. இருக்கிற ஊரா அவருக்கு வேண்டிய ரசிகர்கள் போ. அவருடைய ரசிகர் கூட்டம் எந்திரிச்சு போயிருங்க. கூட்டமே போயிருமா? நான் என்ன சொல்றேன், அவருடைய ரசிகர்ல கை தட்ட சொல்லு. இப்போ எவ்வளவு இருக்கான்னு பாரு. அப்படியா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க வேணா சொல்லுங்க. கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிகரன் ரசிகர்கள் பூரா கை தட்டுங்க ஜோரா. அப்புறம் என்ன? சரி, இந்த கை தட்டின குரூப் மட்டும் இப்ப தலை குனிஞ்சு உட்காரணும். ஏன் தலை நிமிரவே கூடாது. ஆர்பி ஹரிகரனை அசிங்கப்படுத்துறதுல, அவமானப்பட்டு போறதுல, துன்பப்பட்டு போறதில்ல, துயரப்பட்டு போறதில்ல, வெக்கப்பட்டு போறதில்ல. இப்படி திருச்சி விஜிக்கிட்ட அடிமாடா போயிட்டாப்லே ஹரிகரன் அப்படின்னு அவர் ரசிகர்களை பூரா தலையில துண்டை போட்டுக்கிட்டு இங்க இருந்து பொடி நடையா நான் நடக்க விடல. என் பேரு திருச்சி விஜி இல்ல. அடுத்து அவர் கூட ஒண்ணு கொடி பிடிச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணாலும் சரி, முயலுக்கு 3 கால்னா உடனே ஏஆர் கண்ணே ஆமான்றது. ஆட உங்க நட்புல நடு முட்டையை போட்டு உடைக்க, ஆட உங்க நட்புல பொட்டனாய கொண்டாந்து குசு விட வைக்க. என்னம்மா 2 பேரும் இந்த கால்ட்டு கல்ற முகரங்கல பாரு. இந்த 2 பேரையும் பார்த்தாலே எனக்கு அப்படியே பச்சை நாவியா வருது. என்ன அப்படி சொல்ற? ஐயா, இன்னைக்கெல்லாம் அமைப்பாளர் யாரு? எங்க அப்பா தானே. காலையில ஒரு வார்த்தை இவங்க 2 பேரும் பப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு டான்ஸை மாத்தி விட்டுருப்பேன். ஏன் அவ்வளவு கடுப்பு அவங்க மேல? 2 பேரையும் பார்த்தாலே எனக்கு பச்சை மலை அரைச்சி இதுல அப்புன மாதிரி இருக்கு. எதுல? ஐயா, ஏற்கனவே எரிச்சலா இருக்கிற நேரம். இப்ப காத்தடி காலம் சிலு சிலுன்னு இருக்கு. அந்த தர்ராஜனே வரட்டும். ஆர்பி ஹரிகரன் வந்தாலும் சரி, ஏஆர் கண்ணை வந்தாலும் சரி, ஒரு ஆளு இந்த காலில் விழுகணும், இன்னொரு ஆளு இந்த காலில் விழுகணும். ஏமா இடையில யார் விழுகிறது? நடுவுல நீங்க வந்து விழுவுங்க. விழுந்து என்னமா வரணும்? விழுந்துக்கிட்டு விஜி நான் உன்னை பேசுறது தப்பு ஒரு மேடையில வசனம் போட்டு பொளக்குறாரு. திருச்சி விஜி இல்ல இந்த அளவுக்கு கோவம் வர அளவுக்கு பிரஸ். அப்புறம் ஐயோ அவ வந்திருக்காளா, அவ காதுல விழுந்துருச்சா? இங்கதான் மைக் செட்டு பொளந்து கட்டிக்கிட்டு போட்டிருக்காங்களே, அப்புறம் இங்க பேசுறது என் காதுல விழுகாதா? விழுகும். ஆர்பி ஹரிகரன் இந்த ஒன்னும் தெரியாத டான்ஸ் மேடையில வந்து நிக்கும் பாருங்க, அதை போட்டுக்கிட்டு பிணையிற மாதிரி திருச்சி விஜய பிணைய நினைச்சிங்க, அசிங்கப்பட்டு போயிருவீங்க. அதுவும் துவண்டு கிடக்கும் நாடக உலகத்தை தூக்கி செங்குத்தாக நிறுத்த. இனிமே அந்த கிரகத்தை நிப்பாட்டினா என்ன, நிப்பாட்டாட்டி என்ன? அதுதான் துவண்டு போயிடுச்சு. துவண்டு போனதுக்கே இவ்வளவு பூஜை புனஸ்காரம் எதுக்கு? சுதி எப்படிங்க சொல்றேன். ஆர்பி ஹரிகரனும் ஏஆர் கண்ணனும் எதுல வீக்கோ அதை பாடுனோம்னா 2 பேருக்கு கிளம்பிரும். அவங்க 2 பேருக்கு கிளம்புனா அந்த ஊரே கிளம்பிரும். 2 பேரும் சரியான ஒன்னா நம்பர். என்ன பொறுக்கி இப்ப பாடையில தெரிஞ்சு போயிரும். நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க பெரிய பலவாத்திய மன்னன்னு யூடியூப் புகழ்னு தெரியும். நீங்க எல்லாம் வாசிங்க. நீங்க கூட்டத்துல யாராருக்கு எந்திரிக்குதுன்னு கணக்கெடுங்க. அது நான் வாங்குற சம்பளத்துக்கு அந்த வேலை வேறையா? வேற வேலை இல்லையே. யாருக்கு எந்திரி அண்ணே அது இல்லண்ணே, யாராருக்கு மனசு எந்திரிக்குது. பாடுறதுக்கு முன்னாடியே ஐயாவுக்கு எந்திரிச்சிருச்சு. பாடுவோமா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் பேஸ் குறைங்க.
கொஞ்சம் விளையாட்டுக்கு சொல்லுது, நீங்க வாட்டு குறைக்காதீங்க. நீ இருப்ப நான் இருப்பனா அங்கேருந்து ஷாடை காமிக்கிற உன் சைஸுக்கும் என் சைஸுக்கும். லைட்டாக இன்னர் வைங்க, அவுட்ரு குறைங்க. மொத்தத்தில் ஆஃப் பண்ணி போடுங்க சொல்கிறேன். நான் பாடவா சரிம்மா, அவர் தார்பாய் மொத்தத்தில் ஆஃப் பண்ணி போட்டு சொல்கிறேன். தார்பாய் எடுத்து மைக் செட்டை மூடி போட்டு வீட்டுக்கு போக போகிறாரு. அப்படிலாம் செய்ய மாட்டார். எதை செஞ்சாலும் 2 பேரும் சேர்ந்து. நீ வந்து ஹலோ ஹலோ நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது. பெட்டிக்காரங்களே காமன் விடும்பா லீலா காயுது, ஆஞ்சிதான் கிடக்கு. நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமல் மீனம் பானோ, தூக்கம் வரலாமா, காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச தோத்த ஆரப்பாடலாமா. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமல் மீனம் பானோ. தென்னங்கீத்த பூநாதா, ஒன்ன போல தொட்டு சிந்திக் கொள்ளுதா. தென்னங்கீத்த பூநாதா, என்ன பண்ணுதா, ஒன்ன போல தொட்டு சிந்திக் கொள்ளுதா. அது விலகி போனது எடுத்துக்கலாம், கண்ணீர் போட்டது புரிஞ்சுக்கணும், உள்ள பக்கம் தெரிஞ்சுக்கணும். அம்மாடி அதுக்கு இது அவசரம். நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காவண்டிடும் பாகம். தண்ணி கேக்குமே கண்ணி நாங்க மனிதரா, அத்தாத்தி வேணா தந்தி ஆசை பொறுத்ததா. தண்ணி கேக்குமே கண்ணி நாங்க மனிதரா, அத்தாத்தி வேணா தந்தி ஆசை குறைச்சதா. ஒட்டி கிடக்குது நேரழகு, அது வெட்டி எடுப்பது ஓரழகு. இன்று இருப்பது இருவருக்கு, இனி நாளை இருப்பது ஒருவருக்கு. அம்மாடி அது சிறுகுமடி, நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமல் மீனம் பானோ, தூக்கம் அல்ல மாமா, காக்க வைக்கலாமா. ஆக்கி வச்ச தோத்த ஆரப்பாடலாமா. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமல் மீனம் பானோ. நன்றி நன்றி. கைத்தட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கண்ட வணக்கம். இந்த காலையில மனநிறைவா நீங்க சம்பளம் தருவீங்க, அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த மாதிரி கைத்தட்டுறது தான். விடிய விடிய இந்த மாதிரி கைத்தட்டுங்க, இது மட்டும் போதும் எங்களுக்கு, வேற எதுவுமே வேணாம். அதனால அப்புறம் விழா முக்கியஸ்தர்களுக்கு, நாடக அமைப்பாளருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன அப்பா, யூடியூப் இந்த இதை காலையில் தயவு செஞ்சு உடனே போடுங்க. திருச்சி விஜி டான்ஸ் உங்களுக்கு வேணும். வேணும் என்ன பக்கமெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்களே? இல்ல வேணும்னா நாடகத்துக்கு நடனவங்கயா வேணும். இந்த ஊருக்கு திருச்சி விஜி வரணும்னு நினைச்சீங்கன்னா நினைச்சா
எனக்கு நிகரான பப்புனை போடுங்க. என்னம்மா வந்ததுல இருந்து அவ அப்ப வந்திருக்க 2 பேரும் பொடி பையனுங்க. அரிகரன் பத்தாது, அரிகரனே பத்தாது. நல்லா நீ இறங்குதல களத்துல. அரிகரன் என்ன பெரியாளா? அடே அப்பாடி, ரசிகர்கள் அப்படியே கொந்தளிக்கிறீங்களே. தலையில தண்ணியை தெளிச்சு உட்கார வச்சிருவேன், செவனேன்னு உட்காரணும். ஏற்கனவே தண்ணி தெளிச்சு தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் மேடையில் நின்னா எனக்கு நிகரா ஆடணும், எனக்கு நிகரா பாடணும், எனக்கு நிகரா வசனம் பேசணும். அந்த மாதிரி பெரிய பப்புனை போட்டா என்ன டான்ஸுக்கு போடுங்க. இந்த மாதிரி கத்துக்குட்டி அரிகரன் ஏஆரிய கண்ணனை போட்டீங்கன்னா என்ன போடாதீங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அனுசரிச்சு கூட்டிட்டு போமா. அப்படியா? அப்படிதான் ஓடுது. அதாவது அப்படி இல்ல, பெரிய தொழிலாளி யாரு நீங்க, அப்படி சொல்லுங்க. நீங்க பெரிய தொழிலாளி வந்து இருக்கிற 2 பேரும் தொழில் தெரியாதவங்களையும் காமிச்சு கொடுக்காம கொண்டு போனீங்க. இது மாதிரி அசிங்கப்படுத்த கூடாது. அப்படி கிடையாது. என்னைக்குமே நான் ஹரிச்சந்திர பொண்டாட்டி சந்திரமதி மாதிரி மேடையில உண்மையை மட்டும்தான் பேசுவேன். சுதிய பிடிங்க, 2 பேரையும் கூப்பிடுவான். ஹலோ ஹலோ. ஓஹோ ஓஹோ. டேய் என்ன சொல்ற? அண்ணே பப்புனுக்கு கதை பாட்டு பாடுறேன். பாட்டா? ஏன்னா பப்புன்களை கதை பாட்டு பாடாம டான்ஸ் கூப்பிட கூடாது, அது முறை கிடையாது. 1000 தான் இருந்தாலும். ஓஹோ ஓஹோ. ஆர்பி ஹரிகரன் ஏஆர் கண்ணனை போட்டுக்கிட்டு திருச்சி விச்சி மேடையில ஓஹோ. பாட்டு எப்பமா வரும்? பாட்டு எப்போ வரும்? இதான் பாட்டு. இப்ப நான் வாய்ச்சல்ல என்ன பக்க மேளம்? பெரிய 1ஆம் நம்பர் பக்க மேளங்க. மேளமா இருக்கீங்க, வாசிக்க தெரியலையே. நான் வாய்ச்சேனா இல்லையா? சரி விடுங்க. ஒண்ணு செய்யுமா, வேற மாதிரி பாடுமா. அட 2 பேரும் வாங்கோலிக்கு பிறந்தீங்களா? என்னையா பஸ்ல ஆரன் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா சிரிப்பு நடிகைங்க தான் நிரூபிச்சுட்டு என்ன பார்த்து 4 பேர் சிரிச்சிட்டாங்க. சரி பிடிங்க சுதிய. தம்பி ஹரிகரன், பயந்து உள்ள இருந்தது போதும், வெளியில வாங்க, காமிச்சு கொடுக்க மாட்டேன். ஆர்பி ஹரிகரன் ஏஆரிய கண்ணன் ஒளிஞ்சது போதும், வெளியில வாங்க, காமிச்சு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்க செய்யுங்க, நான் அனுசரிச்சு போறேன். நல்ல மூடு ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கேத வீட்டில் போடுற பாட்டை போட்டு போனாங்க. நீங்க மூடை ஏத்துறதுக்கு நாங்க எதுக்குங்க? ரஜினி ஆளு அப்படியே ஹிந்தி ஆக்டர் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்காப்லையே. அடிமா. அட போன இவரை போய் அடிக்க சொல்ற. சொல்றேன் அடி. அட சூப்பர் ஃபிகர். ஹாய் ஹலோ how are you? அட இறச்சல் பண்ணாத. மூக்க பார்த்து குத்து சொல்றேன். சும்மா இருங்க, அவரை போய் எதுக்கு அடிக்க சொல்ற? செல்லம். ஏது செல்லம்? அழகு. நான் கேக்குறேன். ஏ தங்க குஞ்சி, ஏ செவத்த குஞ்சி, ஏ பெருத்த குஞ்சி, ஏ சின்ன குஞ்சி. ஏய் லூஸ் கலத. இவா நான் கேக்குறேன். என்ன சொல்றேன் கேளு. இவ்வளவு நேரம் யாரை வெளியில வந்து அடிப்போம்னா? ஐயோ அந்த ஆளு பேரை ஞாபகப்படுத்தாதீங்க, நான் காதல் மூடுல இருக்கேன். இப்ப டென்ஷன் மூடுக்கு ஆயிருவேன். யாருன்னு ஒரு தரம் சொல்லுவேன். ஹரிகரன் ஹரிகரன் ஹரிகரன். அந்த ஹரிகரனை பாத்திருக்கியா? இல்ல பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல அது மூட பார்த்தேன். ஹாய் சூப்பரா இருக்கு. விளக்கமா இருப்பிய போய் உனக்கு. அண்ணன் பரவாயில்ல அடிச்சுக்க, அதனால ஒண்ணு இல்ல. டிஸ்டர்ப் பண்ணாத. அட சொல்றா கேளு. அட கொஞ்சம் என்னண்ணே எடச்சல் பண்ணிட்டே இருக்க? சொன்னீல ஹரிகரன். அட அந்த ஆளை ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? நல்ல மூடா இருக்கும்போது எதுக்கு? என்னடா மூடு? அந்த சொன்னீல ஹரிகரன். ஆமா அவர்தான் இவரு. யாரு? இவர்தாமா அவரு.
ஐயோ ஸ்பீக்கரை கிழிக்க போறாளே. ஏய் மெண்டலே. ஏய் ஐயோ நான் மோஷன் போயிட்டேன். ஐயோ மோஷன் போயிட்டியா? குண்டிய கழுவிட்டா போ. ஐயோ அது இல்லங்க. லூஸ் மோஷனா? ஐயோ அதெல்லாம் எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி அப்படித்தான் போச்சு. அப்படினா மஞ்சள் கலர்ல தெரிஞ்சிருக்கு தெரியுதா? ஐயோ அது இல்ல. ஈரப்பசை எல்லாச்சும் தெரியும்ல. ஐயோ அது இல்ல. அத காட்டு. நான் மோசம் போயிட்டேன். ஐயோ என்னடி மோசம் பண்ண? நீங்க தானா? அப்புறம் நீ வாய் கிடிய பேசுன ஆத்தாக்கும் போச்சாக்கும் ஒரு கால்ல இவரு விழுகணும் ஒரு கால்ல அவரு விழுகணும்னே. நீதானா அந்த குயில் தானாக வந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள கூத்தாடி காத்தாடி. நீங்க தான் அறியணும். அம்புட்டு வாய் பேசுறேன். இப்ப வந்து நீ சொல்லி கொடுத்த மாடாட்ட பேசாம நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? என்ன நீங்க தானே? அதுல நீங்க சொல்ற அளவுக்குலாம் சண்டைக்கு போறாங்க. என்னன்னு ஐயோ காமிச்சு அவங்க காமிச்சு கொடுத்தா எனக்கு தெரியாதா? எப்பா யூடியூப்ல அதை கட் பண்ணிருப்பா சுரேஷ். நீ மொத்தமா கேமராவே கட் பண்ணாத்தியான். என்னங்க நீங்க தானா? இல்ல என்ன நான் வந்து மேடையில் அப்படி இப்படி பேசுவேன். அது சும்மா நகைச்சுக்காக பேசுவேன். வயிற்று பொழப்புக்காக பேசுவேன். மனசார பேச மாட்டேன். நீங்க தான் ஆர்பி ஹரிஹரன். பரவாயில்ல. அப்புறம் காலில் விழுந்து மணி பேக்கிறோம்ல. ஐயோ நான் நீங்க என் காலில் இல்ல. நீங்க வந்தா ஆர்பி ஹரிஹரன் காலில் நான் உளுந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ வாய் ரொம்பிராம வாய் ரொம்பிராம